மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் 2021ஆம் ஆண்டு நகைக்கடை உரிமையாளரின் மனைவி மற்றும் மகன் கொல்லப்பட்ட வழக்கில் குற்றவாளி ஒருவருக்கு 3 ஆண்டுகள் ஆயுள் தண்டனை, மற்றொரு குற்றவாளிக்கு 2 ஆண்டுகள் ஆயுள் தண்டனை வழங்கியுள்ளது. வழக்கில் ஆயுள் தண்டனை வழங்கி மயிலாடுதுறை குற்றவியல் நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு வழங்கியுள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் யோகேஸ்வரன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் யோகேஸ்வரன், கூடுதல் விவரங்கள். வணக்கம் ரவீனா. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் கடந்த 2021ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் நகைக்கடை உரிமையாளரான தன்ராஜ் என்பவர் வீட்டில் நுழைந்த வட மாநிலத்தை சேர்ந்த 4 பேர் அவரது மனைவி மற்றும் மகன்களை கொலை செய்து 12 கிலோ நகையை கொள்ளையடித்து சென்றனர். இவ்வழக்கில் முக்கிய குற்றவாளியான மஹிப்பால் சிங் அன்றே என்கவுண்டரில் கொல்லப்பட்ட நிலையில் மற்ற 3 கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். நகையும் மீட்கப்பட்டது. மயிலாடுதுறை அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த இவ்வழக்கில் விசாரணை முடிவடைந்த நிலையில் இவ்வழக்கில் முதல் குற்றவாளியான மணிஷ் என்பவருக்கு 3 ஆயுள் தண்டனையும் 10 ஆண்டு கடுங்காவல் தண்டனையும் மேலும் 7 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனையும் வழங்கியுள்ளனர். மற்ற 3வது குற்றவாளியான கருணாராம் என்பவருக்கு இரட்டை ஆயுள் தண்டனையும் 7 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை மேலும் 5 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனையும் விதித்து மயிலாடுதுறை அமர்வு நீதிபதி விஜயகுமாரி உத்தரவிட்டுள்ளார். இவ்வழக்கில் 2வது குற்றவாளியான ரமேஷ் பாட்டீல் பிணையில் சென்று தலைமறைவான நிலையில் தற்பொழுது போலீசார் அவரை தேடி வருகின்றனர். இவ்வழக்கானது மயிலாடுதுறை நீதிமன்றத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ரவீனா, கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி யோகேஸ்வரன்.